ஒரு பள்ளி மாணவனுக்கு அவன் கூடவே எத்தனை மாணவர்கள் இருந்தாலும் அவனுக்கும் அந்த ஸ்கூலுடைய நிர்வாகத்துக்கும் தான் சம்பந்தம் உண்டு. நிர்வாகத்திடம்தான் அவன் ஃபீஸ் கட்டுவான். அவங்க எக்ஸாம் நடத்தி அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. மேலும் பள்ளிக்கூடத்தில் எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவன் ஆபீஸ் ரூமில் தான் சொல்ல வேண்டும். அந்த மாணவனுக்கு பள்ளியின் நிர்வாகம் தான் பொறுப்பு. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திலும் சரி, வெளியுலகத்திலும் சரி, நம்மை சுற்றி எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் நம் ஒவ்வொருவருக்கும் நம்மை சிருஷ்டித்த ஆண்டவருடன் மட்டும்தான் சம்பந்தம் உண்டு. மற்றபடி நம்மை சுற்றியுள்ள மனுஷர் எல்லாம் ஒரு மாயைதான். நம்மை சிருஷ்டித்தவரும் தம் உயிரையே கொடுத்து நம்மை மீட்டவருமாகிய கர்த்தருக்கு முன்பாக தான் நாம் எப்பொழுதும் இருக்கிறோம். கர்த்தர் அன்பும் இரக்கமும் உடையவராக இருப்பதால் தான் நாம் உயிர் வாழ்கிறோம். நம்மை நேசிக்கும் கர்த்தரை நாமும் நேசிக்க வேண்டும். என் மீது அன்பாக இருக்கிறவன் என் கற்பனைகளை கைக்கொள்ளுவான் என்று வசனம் சொல்கிறது. கர்த்தர் நம்முடைய பரலோக தந்தை. அதே நேரத்தில் அவர் நீதிபரராகிய தேவன். நாம் பாவம் செய்தால் நமக்கு தண்டனை உண்டு என்பதை இந்த வசனத்தில் பார்க்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வசனம் உள்ளது. அதனால் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளான நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. நாம் எவ்வளவு பெரிய பாவம் அல்லது ஆபத்தில் இருந்தாலும் அவர் நம்மை மீட்டெடுப்பார், நம்மை கைவிட மாட்டார். மற்றபடி நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் வாழ வேண்டும். கர்த்தருடைய அன்பு பார்வைக்கே ஆளாக வேண்டும். அவருடைய கோப பார்வைக்கு ஆளாகக்கூடாது. அப்பதான் நாம் பிறந்து வளர்ந்து வாழ்கிற இந்த வாழ்க்கையில நாம் ஜெயிப்போம். நம் வாழ்க்கை வீணாகாமல் இருக்கும். இதை பற்றி கர்த்தர் நம்மிடம் பேசும் வசனம் இதோ. நான் சர்வவல்ல தேவன், நீ எனக்கு முன்பு நடந்து உத்தமனாக இரு. இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். வாழ்க்கை என்ற பரீட்சையில் வெற்றி பெறுவோம். ஆமேன்.